ரஞ்சித் வீஸ் மக்களே, நீங்க கேட்ட மாதிரியே லாங் வீடியோ போட போறேன். இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே ஒரு டிஷ் செய்ய போறோம். எங்க அண்ணா வந்து மட்டன் குழம்பு வைக்க போறாரு, ஃபிஷ் குழம்பு வைக்க போறாரு. சாரி எங்க அண்ணன் சிந்தாமணி சிக்கன் செய்ய போறாரு, ஃபிஷ் குழம்பு செய்ய போறாரு. என்னோட வைஃப் வந்து மட்டன் குழம்பு செய்ய போறாங்க. அன்னி ஃபிஷ் ஃப்ரை பறக்க விட்டுருவாங்க, சூப்பரா செய்ய போறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல பிராய்லர் கோழி இருந்தா நான் செஞ்சிருப்பேன். இன்னைக்கு நாங்க அதை எடுக்கல. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் நல்ல சாப்பாடா சாப்பிடலாங்கிறக்காக இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க, அப்படியே இவங்க எல்லாம் ரெசிபி வீடியோ கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் எங்க அண்ணி கிட்ட போயிடலாமா? அண்ணி, சக்தி மசாலா பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க, போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற என்னெல்லாம் போடுவீங்க? கோகனட் ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த சக்தி மசாலாவை போட்டு பெரட்டி எடுத்தா சூப்பரா இருக்கும். மீனுக்கு முட்டை போடக்கூடாது, எங்க அண்ணி சில்லி சிக்கன் நேரத்துல சொல்லிட்டாங்க. சாரி, மன்னிச்சுக்கோங்க. அண்ணி, உங்க பேர் என்னங்க? நீங்க பேர் என்ன? சவுண்டா சொல்லுங்க. நீங்க எந்த ஊரு? நான் வந்து பழனி. பழனி. இவங்க பழனி, துர்கா தேவி எங்க அண்ணி. இதான் எங்க அண்ணன். இதான் எங்க அண்ணன் அஜித் குமார். அஜித், உன்னை பத்தி டீடைலா சொல்லு. அஜித் குமார் சொல்லு. என்ன பத்தி டீடைலா சொல்லு. அஜித் குமார் எனக்கு நீ யாரு? அஜித் குமாருங்க என்னோட அண்ணன், மூத்த தம்பி. என்னோட அண்ணன். நான் சர்டிபிகேட் எடுத்து காட்டுறேன். சர்டிபிகேட் இருக்கு, அதெல்லாம் ட்ரிம் பண்ணி இருக்கு. எங்க அண்ணங்க மூத்த பையன், நான் வந்து இளைய மக. எங்க அண்ணனுக்கு வந்துட்டு எங்க அண்ணாவோட ஒய்ஃப் தான் எங்க அண்ணி. அண்ணி டாட்டா காட்டுங்க. எங்க அண்ணாவோட ஒய்ஃப் இவங்க. இவங்களுக்கு நீங்க எல்லாம் அட்டாதான்டா சொன்னேன். எங்க அண்ணி இவங்க ரெண்டாவது சேர்த்து ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை காட்டுறேன். அப்படியா அண்ணி? எப்படிங்க அண்ணி? நீ எந்த ஊரு அஜித்? நீ எந்த ஊரு? நீ எந்த ஊரு? நான் காட்டுப்புத்தூர். காட்டுப்புத்தூர் கிடையாது. நீ எந்த ஊரு? நான் ரோட்டுப்புதூர். ரோட்டுப்புதூர் இல்லடா, சிம்பரசாமி. சிம்பரசாமி இல்லடா, இருந்துட்டு கரூர். கரூர் மக்களே, சுமதி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க பெருமாள் தொப்பமட்டி. சரி உமா, நீ வா. உமா திருப்பூர் கிடையாதுங்க, பாச்சலூர் இவங்க அப்பா. சரி, ஊரு சொந்த ஊரா இல்ல நம்ம எங்க இருக்குமோ அது சொந்த? அஜித், நம்மளுக்கு எங்க வீடு இருக்கோ. உன் வீடு இப்ப எங்க அஜித் இருக்கு? என் ஊர் கரூர்ல இருக்கு. ஆனா நீ எந்த ஊர் சொல்ற? உங்க அப்பா பிறந்த ஊர் தானே சொல்ற? இல்ல எங்க அப்பா பிறந்த ஊர்ல சொல்லவே மாட்டேன். இல்ல, இதுதானே நீ பெருமாள் கோயில் வளர்ச்சி தானே? பெருமாள் கோயில் வளர்ச்சி நான் சொல்லவே இல்லையே. இப்பதானே சொன்ன. சிம்பரசாமி. குட்டி பவன் வந்து கரூர். அவங்க அப்பா அவன் பெருமாள் கோயில் வளர்ச்சி. சரி, எந்த ஊரு சொல்லு. உன் பேர் என்ன? நீ உன் பேர் என்ன? உன் ஹஸ்பண்ட் யாரு? இவருக்கு ஒய்ஃபுங்க. இவங்க வந்து உமா மகேஸ்வரி பேரு. இவங்க வந்து திருப்பூர். ஓகேவா? வருங்க, எப்படி சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க வருங்க. அம்மாயி, உங்க பேர் என்ன அம்மாயி? சவுண்டா சொல்லுங்க. பழனியம்மாள். பழனியம்மாள் எங்க அம்மாயி தான். கொசவுப்பட்டி அங்க ஒரு வீடு இருக்குல்ல, அது எங்க தாத்தா எங்க அம்மாயோட வீடு தான். அங்கதான் நாங்க நம்ம கோயில் வச்சிருக்கோம். அங்க ஏமாயி கோயில் வச்சிருக்கோம். சாமியில நிறைய சாமி. எங்க அம்மாயோட குழந்தைங்க மொத்தம் 3 பேரு. நீங்க பாப்பா சாமி பாப்பீங்களா? பாப்பா ஒண்ணு, பிக் மம்மி ஒண்ணு, எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு சுந்தர்ராஜன். மொத்தம் 3 பேர் இவங்களுக்கு. டீட்டெயிலா 2 பொம்பளை புள்ள, ஒரு பையன். அவர் வந்து மதுரையில இருக்காரு எங்க மாமா. அவருக்கு 2 குழந்தை. ஒய்ஃப் வந்துட்டு கவர்மெண்ட் இதுல ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? ரோடு இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க. வாங்க எங்க அம்மாவை போய் பாப்போமா? வாங்க. பாப்பா சாமி எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. சரி பாப்பா, லாங் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பாப்பா, உன் பேர் என்ன பாப்பா? ஃபர்ஸ்ட் பாப்பா. உன் பேர் என்ன? சுமதி. உன் பேர் சுமதி தானே? அப்புறம் ஏன் உன்னை எல்லாரும் பாப்பான்னு கூப்பிடுறாங்க? சுமதி அம்மாவை பிடிச்சிருக்கிற பாப்பான்னு. அதனால அம்மா வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. அம்மாக்குள்ள ஒரு சாமிகள் வரும், அதுல இருக்கனால தான் நாங்க எல்லாரும் பாப்பான்னு கூப்பிடுவோம். சரி, இந்த 2 வீடு இருக்குல்ல பாப்பா, கொசவப்பட்டியில இருக்க வீடு என்ன வீடு? அது பூர்வீக வீடு. சாமிக்காக அங்க ஒரு வீடு கட்டியிருக்கோம். இன்னும் நான் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நம்ம ரஞ்சித் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லு பாப்பா. ரஞ்சித் வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி, பாய் சொல்லி. பாய் பாய்.
குட்டி தம்பியை இப்போதை காட்டலான்னு பார்த்தா குட்டி தம்பி எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. சரி, பெரிய அம்மி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. பெரிய அம்மி உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க வெளியே. வாங்க. இதுதான் எங்க பெரிய மம்மி. மம்மி உங்க பேர் என்ன மம்மி? என் பேர் ஞானசுந்தரி. மம்மி உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு பொண்ணொன்னு பையனொன்னு. பொண்ணு எங்க இருக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மதுரையில. அவளுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. பையன் சென்னையில இருக்காரு, வேலை பார்க்கறாங்க. இதான் நாங்க வெளியே வச்சிருக்க விநாயகர் கோயில். இதான் எங்க மம்மியோட டீட்டெயில் கேட்டீங்களா? வா. எங்க ஊரு முத்துநாயகம்பட்டி. மம்மி உங்க என்ன ஊரு மம்மி? முத்துநாயகம்பட்டி. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது முத்துநாயகம்பட்டி. நான் பிறந்தது அதாவது நம்ம பாப்பா சாமியோட அக்கா இவங்க. எனக்கு தங்கச்சி ஒண்ணு தம்பி ஒண்ணு இருக்காரு. தங்கச்சி தான் பாப்பா சாமிங்கிற சுமதி, தம்பி வந்து சுந்தர்ராஜ்ங்கிறவரு மதுரையில இருக்கிறாரு. இதுதாங்க டீட்டெயில். வாங்க அடுத்து பார்க்கலாம். சரிங்க, நீங்க கேட்ட மாதிரி இந்த ஹோம் டூர்னு கேட்டிங்களா? இங்க பாருங்க, இது என்னோட வீடு, இது எங்க அண்ணன் வீடு. ஆனா இது ரெண்டும் வாங்கி கொடுத்தது எங்க அம்மா தான். நான் இப்போதைக்கு அங்க இருக்கேன், எங்க அம்மா இங்க, எங்க அண்ணா இங்க இருக்கிறாரு. இது நம்ம 2 வீடு. மேலே ஏன் சிலைகள் வச்சிருக்கோம்னா அம்மா வந்துட்டு வாக்கு சொல்லுவாங்க. ஸோ எங்களோட பாதுகாப்புக்காக வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு மேலே 2மே சிலைகள் வச்சுருக்கோம். முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாத்துக்குமே நான் டீட்டெயிலாக தெளிவாக என்ன எதனால அங்கே இப்படி பண்ணோம், எப்போ இருந்து சாமி வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஐயோ நீங்கள் மேலே வச்சுருக்கீங்க அதுவான்னு இல்லை. இங்கே வாங்கி போட்டிருக்க இடமும் நம்ம இடம் தான், எங்கள் மாமாவோட இடம் தான். ஸோ இங்கே எனக்கு வீடெல்லாம் கட்ட முடியாதான். இது வந்துட்டு அந்த பார்க்கு அந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரியா. இந்த இடம் ஃபுல்லாக நாங்கள் வாங்கியாச்சு. அது நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அங்கே எதுவுமே வராது. எங்கள் வீட்டு முன்னாடியெல்லாம் எந்த வீடும் வராதுங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் சரியா. மேலே வேல் வச்சிருக்கிறது என்னன்னா அதுவும் பாதுகாப்புக்கு தான். நீங்கள் கேட்ட மாதிரி மேலே ஒரு வேலு, அந்த பக்கம் ஒரு வேலு இருக்கும் பாருங்க. ஸோ 2மே சுமதி இல்லம் தான். எங்கள் அண்ணா ஒரு சேனல் வச்சிருக்காரு சுமதி இல்லைன்னு, அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இந்த வீடோட என்ட்ரன்ஸுங்க. இப்படி போனீங்களா உள்ள கதவை திறந்து நம்ம ஒரு வீட்டையே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. இதான் நம்ம உள்ள வர என்ட்ரன்ஸ். நம்ம பைக் இருக்கு. இந்த பைக்கை ஒரு நாள் உங்களுக்கு என்ன பைக்குன்னு ரிவீல் பண்ணுறேன். இது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி தான். ஃபுல்லாக எப்படி காய போட்டிருக்காங்க பாருங்க என் ஒய்ஃபு. வா, என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னா நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். கிச்சன் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்தோடனையும் இங்கே ஃபுல்லாக நான் ஆர்ட் பண்ணுவேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவை நான் கையாலேயே உறைஞ்சது இதெல்லாம். இது கிச்சன். இங்கே தான் ஃபுல்லாக எங்களோட அரட்டைஸ் ஃபுல்லாகவுமே நடக்கும். இது ஃபுல்லாக எங்களோட வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம் மாதிரி. நாங்கள் ஃபுல்லாக இதில் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டோம், சும்மா தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் என் ஆர்ட்டோடதெல்லாம் இங்கே வச்சுருந்தேன். ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டோம், சும்மா நேம்ஸ்க்கு மட்டும் இருக்கும். இதுதாங்க எங்கள் 2 வீட்டுக்கும் சென்டரில் வர அந்த இது. ஸோ இப்போ நம்ம இது ஒரு வீடா, இது ஒரு வீடு. இந்த வீட்டில் இருந்து இப்படி வந்தாலும் இந்த கிச்சன் வந்துடும். இப்போ இந்த கிச்சன் இருக்கா, இந்த வீட்டோட கிச்சன், அந்த ப்ளூ கலர் வீட்டோட கிச்சன் இது. அப்படியே நம்ம வேகமா இப்படி வந்தோம்னா இந்த வீட்டோட கிச்சன் வந்துருக்கும். 2 கிச்சன். அதான் இது ஒரு வீடு, அது ஒரு வீடு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு பெட்ரூமோட ஃபுல்லா டூர்ஸ் எல்லாமே காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டி அழகா உட்காந்துக்கிட்டு, இந்த ப்ளூ கலர் வீட்டுல அழகா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு கிச்சனுங்க. அது மாதிரி இது ஒரு கிச்சன். அழகா 2 கிச்சன் இருக்கும். ஏன் நிறைய பேர் 2 அடுப்படியில இப்ப தனித்தனியா சமைக்கிறீங்கன்னு டீட்டெயில் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அம்மா வந்துட்டு இப்ப கொஞ்சம் குறியில இருக்கிறதுனால எங்க பெரிய அம்மி சமைச்சு கொடுக்கறது மட்டும்தான் எங்க அம்மா கையால சாப்பிடணுங்கிறக்காக மட்டும்தான். நாங்க 4 பேரும் தனியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க அம்மாவும் எங்க பெரியம்மா எங்க பாட்டி 3 பேரும் தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ரீசனே. மூச்சே வாங்குது பாப்பா, எல்லாம் டீட்டெயிலா சொல்றனால மூச்சே வாங்குது. சரி, ஃபர்ஸ்ட் வாங்கின வீடு இதுதான். அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கினோடனே எங்க அம்மா வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இதாங்க அந்த 2 வீடு பார்த்துக்கங்க. முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலை இருப்பாங்க, மேலே 2 நம்ம காவல் தெய்வம் இருக்கும். இதுதாங்க எங்க கருப்பு கலர் காரு. நான் நெக்ஸ்ட் இன்னும் நிறைய லாங் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ நம்ம ரஞ்சித் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் டீட்டெயிலாக தெளிவாக நிறைய விஷயம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம.